வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான சிக்கன் லெக் பீஸ் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் லெக் பீஸ். அதுக்காக 2 லெக் பீஸ் எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மறுபடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. இப்போ ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மீதி முட்டையை வச்சிடலாம், அது ஃபுல்லாகவே ஊற்ற வேணாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த லெமன் ஜூஸு அண்டு அந்த எக்கு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, எக்கை உடச்சி கலந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இல்லையா, இது 2 மட்டும்தான் வச்சு நம்ம கலக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. இதுவே ட்ரையாக இருக்கும் மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக தடவை பாருங்கள், நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடுக்குலையும் நல்லா தடவணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் மசாலா இறங்கும். இல்லை அப்படின்னா வெளியே நல்லா வெந்திருக்கும், கிறிஸ்பியாக மசாலா இறங்கி இருக்கும். உள்ளே மசாலா இறங்காது, கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயும் இந்த மாதிரி ஆயிருங்க. நான் எதுவுமே தண்ணி சேர்த்தவும் இல்லை. அந்த லெமன் ஜூஸு எக்கை வச்சு தான் தடவிட்டு இருக்கேன். அதுவே இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே மாய்ஸ்சர் கொடுத்துரும். ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சாலே தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடவை இந்த மாதிரி அந்த இடுக்கு எல்லா பக்கமும் தடவை அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கணும். இதை நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பட் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் போடுங்க. அது ஒரு ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. பாருங்கள், ரிமைனிங் முட்டை இருக்குது. நான் ஃபுல்லாக ஊற்றலைங்க, அதை ரிமைனிங் எடுத்து வச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இந்த மசாலாலாம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு இஞ்சியையும் ஒரு 3 பல் பூண்டையும் நான் தட்டி வச்சுருக்கேன். இடிக்கிற கல்லை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதை நான் நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விடுறேன். சிக்கனோட அந்த கட் பண்ண இடத்துல, அதுக்கப்புறம் சிக்கனோட ஃபுல் பீசஸ்லேயும் அந்த இஞ்சி பூண்டு விழுதை தடவி தட்டின அந்த இஞ்சி பூண்டு இதை தடவி விடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு அப்ளை பண்ணி 1 hour நல்லா காய விட்டுறலாம். 1 மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு, 1.5 hours ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்ல மசாலா பிடிச்சிருக்கு. நம்ம 1 சைடு ஃப்ரை ஆன பிறகு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டிலே நம்மளே சிக்கன் லெக் பீஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா சிக்கன் வெந்திருக்கு, ஃப்ரை ஆகிருக்குன்னா இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. யம்மியான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.